நம்ம கோல்டன் டே முடிய போகுதுன்னு தெரியும், அதுக்கு இவ்வளவு சீக்கிரத்தில் நான் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம கரையில் இருக்க ஒவ்வொரு நாளுமே நமக்கு கோல்டன் டே தான். அப்படி நமக்கு கிடைக்கிற அந்த கோல்டன் டேஸில் நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சி தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 60 நாள் போட் ஸ்ட்ரைக் இதில் நமக்கு கிடைச்ச டைமில் நம்ம எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி நம்ம கோலில் கரெக்டாக இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நம்மளால் இதை கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஆஹா, எப்பவும் போல இன்றைக்கும் காலையில் கரெக்டாக ஒரு 6 மணிக்கான நமக்கு கராட்டே கிளாஸ் இருந்தால் கராட்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு எப்பவுமே நமக்கு வார்ம் அப் தான். வார்ம் அப் வச்சு இன்றைக்கி பிரிக்கிட்டாங்க. இன்னையோட நமக்கு 50 நாள் முடிஞ்சிட்டு நம்ம அந்த 50 நாளை தாண்டி வந்து நமக்கு சாதனை கிடையாது. இதுக்கப்புறம் வர அந்த 10 நாள் இதான் நமக்கு ரொம்பவே கஷ்டமான நாட்கள். ஏன்னா நம்ம 10 நாள் நம்ம இங்கே மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம கடலுக்கு போகிற போட்டில் இப்போ வந்து போட் ஸ்ட்ரைக்குனால நமக்கு போட்டை மேலே தூக்கி வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைக்கு நம்ம இல்லை இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கூப்பிடல. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. கண்டிப்பான முறையில் நம்ம இந்த போட்டு வேலை இதுக்கு நம்ம போயே ஆகணும். ஆனால் அதை நம்ம போட்டு என்னென்ன இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம எப்பவும் போல கரெக்டாக நம்ம கரெக்டாக கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து நம்ம சொமேட்டோ ஓட்ட வந்தாச்சு. சொமேட்டோ இன்னைக்கு நம்ம நல்லா தான் ஓடிட்டு இருந்தோம். திடீர்னு மழை பெய்கிற மாதிரி லைட்டாக மேகம் கூடிச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக தூரல் தான் விழுந்துச்சு. நம்ம அதுக்கே ஒதுங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு காட்டுச்சு. ரொம்ப இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் காட்டுச்சு. அந்த 5 நிமிஷம் காட்டின காட்டிலே நமக்கு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மகிட்ட கோட்டு கீட்டு எதுவுமே கிடையாது, ஹெல்மெட்டு எதுவுமே கிடையாது. அதனால் அடியில் நம்மளால் ஒதுங்க தான் முடியும். அப்படி நின்று இந்த மலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, நம்ம கடல் மேலே இந்த மலையெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலாக தான் நம்மளை வச்சு செய்யுது நினைக்கிறேன். நமக்கு இப்போவே இந்த கரையை விட்டு போகவே மனசு வரமாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம உழைப்பு கடல்னு ஆயிடுச்சு. திரும்ப நம்ம கடலுக்கு தான் போகணும். இன்னும் நமக்கு 10 நாள் இருக்குது. இது எப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வருவோம். ஊருக்கு வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போகிறத நினச்சாலும் ரொம்ப பயம் பீதி அந்த மாதிரி இருக்கும்ல. ஆனால் இது அப்படி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இருந்தாலுமே அந்த மிஸ் பண்ணுற ஃபீலிங் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம போயிட்டு வர மாதிரி கிடையாது. இது நம்ம கடல்லே கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் முடிஞ்ச ஒரு 20-30 நாள் நம்ம கடல்லே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப கரையை வந்து ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் அதிகபட்சம் இல்லை ஒரு நாள் இருக்கலாம். அப்படி இருந்துட்டு திரும்ப கடலை பார்த்து போயிடுவோம். இப்படி நமக்கு வருஷம் ஃபுல்லாக போயிடும். அப்படி போய் நமக்கு கிடைக்கிற டைம் தான் இந்த போட் ஸ்ட்ரைக், இந்த 2 மாதம். அப்படி இந்த 2 மாதத்தில் நம்ம எவ்வளவோ நினச்சோம். ஆனால் நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணோம். அப்படி தான் நம்ம கரெக்டாக அதை முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி ஃபுல்லாமே நமக்கு செஸ்ட்டு ஷோல்டர் அது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கரெக்டாக தோஜோக்கு வந்தாச்சு. தோஜோ மீன்ஸ் ஸ்கூல், நம்ம ட்ரைனிங் எடுக்கிற இடம் அப்படி எதனாலும் சொல்லலாம். அப்படி ஜூடோலையும் கொஞ்சம் நேரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வீட்டை பார்த்து வந்துட்டோம். அடுத்து வர இந்த 10 நாளில் நம்ம எத்தனை நாள் நம்ம ட்ரைனிங் எடுக்க முடியும்னு தெரியல. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். எனிவே இன்றைக்கான லெசன், கடலில் முத்தெடுப்பவன் கரையில் நிற்க மாட்டான். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம்.